ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது Panasonic சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்க. கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. கஸ்டமர் ப்ளேஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். டோர் திறந்து பார்த்தா உள்ள பல்புலாம் எரியுதுங்க. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள பவர் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பேக் சைடு கம்ப்ரஸர் சைடு பார்த்தீங்கன்னா பிடிசி ரிலே போயிருந்ததுங்க. ஸோ வேற ஒரு பிடிசி ரிலே போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். கம்ப்ரஸர் ஹையர் ஆம்ஸ் எடுக்குதுங்க, பட் ரன் ஆகல. 7க்கு மேலே போயிட்டு 3ல வந்து ஸ்டேபிளாக நிற்கிது. நெக்ஸ்ட் செக் பண்ணலாமே கெப்பாசிட்டி மாடல் சாம்சங்கோட பிடிசி ரிலே போட்டிருக்காங்க. ஸோ அகைன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3.2ல வந்து ஸ்டேபிளாக நிற்கிது. கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகல, லாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனப்போ இந்த மாதிரி கெப்பாசிட்டி டைப்லாம் ஓட்டு ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்து ஒரு தடவை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு 60 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டி போட்டு பூட் அப் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகுதுங்க. பட் இப்படியே கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது. அதனால் வந்து ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா 3 ஆம்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு கம்ப்ரஸர். அகைன் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி இருக்கப்போ ரோட்டர் வந்து லாக்கில் இருந்துச்சுன்னா கூட ரிலீஸ் ஆயிரும். அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். ஏற்கனவே இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. 3 ஆம்ஸ் எடுக்குது. அகைன் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா வந்து பழையபடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ 4 ஆம்ஸ் எடுக்குது, பட் கம்ப்ரஸர் ரன் ஆகல, பழையபடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே இதில் ட்ரை பண்ணி வேஸ்ட்டு தான். கம்ப்ரஸர் தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்.